ஹலோ ஆல். இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஸ்டோரியோட ஒரு விமனோட லைஃப்பை கம்பேர் பண்ணி சொல்ல போறேன். அட் த எண்ட் ஆஃப் த வீடியோவில் என்னோட பிரேக் த்ரூவையும் நான் ஷேர் பண்றேன். வீடியோவை எண்ட் வரையிலும் பாருங்க. ஒரு குட்டி ஸ்டோரியில இருந்து ஆரம்பிக்கலாம். ஒரு ஃபாரஸ்ட்ல லயன் இருக்கு, லயனஸ் இருக்கு. ஒரு ஆண் சிங்கம், பெண் சிங்கம் இருக்கு. ஆண் சிங்கத்தோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஹ் அஹ் இது ஆஹ் மிருகங்களை வேட்டையாடி கொண்டு வர்றதுதான். அதே தான் பெண் சிங்கமும் பண்ணும். வித் தட் அது ரொம்ப நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டியோட பண்ணும். அதுதான் மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபுட்டு கொண்டு போகும். மேல் லயன் பெரிய பெரிய விலங்குகளை தான் அடிக்கும். ஆனா டெய்லி ஃபுட்டுக்கு அதோட குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுதான் ப்ரிடாமினன்ட்லி போய் ஹண்ட் பண்ணிட்டு வரும். அதே மாதிரி நிறைய சோஷியலைஸ்டா இருக்கும். இப்போ இதை நான் ஏன் லைனோட கம்பேர் பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய விமன்ஸ் அவங்க லைஃப நிறைய குறை சொல்றாங்க. நான் இப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன், எனக்கு இதெல்லாம் நடக்குது, அதெல்லாம் நடக்குதுன்னு நிறைய புலம்பிதான் தீக்கிறமே தவிர, நம்மளோட ரெஸ்பான்சிபிள் என்ன அப்படிங்கிறத நம்ம உணர்றதே இல்லை. நம்மளோட லைஃப மோஸ்ட் ஆஃப் த டைம் மேலோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி கம்பேர் பண்றப்ப என்ன ஆகும்னா, நம்மளுக்கான தனித்துவத்தையும் தனித்தன்மையும் நம்ம இழக்கிறோம். நம்ம ஒரு மேலோட கம்பேர் பண்றப்போ நம்ம ஈக்குவல் கிடையாது. வி ஆர் மோர் தேன் தட்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, we have so much of responsibility to protect a family. இது ஃபீமேலா இருக்கிறதுனால தான் நம்ம தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. விமன்ஸ்க்கு நேச்சுரலாவே அந்த ஒரு இயற்கை தன்மை இருக்கு. நம்மளுக்கு கடவுள் கொடுத்திருக்க வரமா அது நான் சொல்றேன். ஒரு குழந்தைய ஈன்றெடுத்து அதை பேணி காக்கிறது விமன்ஸ்க்கு ரொம்ப அசால்ட்டா வரும், இயற்கையா வரும். ஆனா அது மேலுக்கு இல்லைங்கிறது நம்மள எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு அவ்வளவு பொறுமை இருக்காது. இது எல்லா மேலுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய பேர் வித்தியாசப்பட்டும் இருக்காங்க. நிறைய பேர் குழந்தைங்கள ஃபுல் டே ஒரு அம்மா இல்லாம கூட டேக் கேர் பண்ணுவாங்க. பட் இது மோஸ்ட் ஆஃப் த காமன் கேசஸா நான் சொல்றேன். அப்போ அப்படி இருக்கப்போ நம்ம ஏன் நம்ம லைஃப ஒரு ஆணோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும்? நம்மளுக்குன்னு நிறைய தனித்துவம் இருக்கு, தனித்தன்மை இருக்கு. அதுல இருந்து நம்ம எப்படி ஷைன் ஆகலாம்னு தான் பார்க்கணும். நம்மனால அட் அ டைம்ல நிறைய விஷயங்களை மாறி மாறி யோசிக்க முடியும், செய்ய முடியும். அதனாலதான் விமன்ஸ் எல்லாம் ஃபாஸ்ட் ஒர்க்கரா இருக்காங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்லணும்னா, எந்த ஒரு ஃபாதர்னாலையும் அந்த மார்னிங் பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு கிளம்புற ப்ரெஷரை தாங்கவே முடியாது. தே ஃபீல் அவங்க ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுவாங்க. பட் ஒரு விமனா இருந்து பாருங்க, நீங்க எந்திரிக்கிறீங்க, குக் பண்றீங்க, அவங்களுக்கு குளிச்சு விடுறீங்க, அவங்க டிஃபன் பாக்ஸ் பேக் பண்றீங்க, அவங்களுக்கு ஊட்டி விடணும், அவங்கள ட்ரெஸ் பண்ணணும், ரெடி பண்ணணும். அப்பா அப்பா அந்த 1 hour டைம் எப்படி போகும் நம்மளுக்கு. ஸோ இவ்வளோ டென்ஷனையும் நம்மனால தாங்கிக்க முடியும். பட் அவங்கனால தாங்கிக்க முடியாது. அது இட்ஸ் அ நேச்சர் ஆஃப் விமன். இதனாலதான் இப்போ நான் சொல்ற பிரேக் த்ரூ, எனக்கு கிடைச்ச பிரேக் த்ரூ என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் லைனை கம்பேர் பண்றேன் நீங்க கொண்டு வரேன். நான் நேத்து 8/8 இத லைன் போர்ட்டல்னு சொல்றாங்க. நான் ஏன் இந்த காலுக்கு ரிஜிஸ்டர் பண்ணேன்னு எனக்கே தெரியல. சம்ஹவ் எனக்கு இத பார்க்கணும்னு தோணுச்சு. இட்ஸ் அ மேனிஃபெஸ்டேஷன் கால். நான் எனக்கு சீக்ரெட் புக்கை பார்த்து நான் இந்த மேனிஃபெஸ்டேஷன் எல்லாம் படிச்சிருக்கேன். அதை என் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி நிறைய அட்வான்டேஜஸ் ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஆனா இந்த காலை நம்ம என்னதான் சொல்லி தராங்க, என்னதான் 8/8 அப்படின்னு சொல்லி 8th month 8th date அப்படின்னு சொல்றாங்கன்னு கேட்கலான்னு ஜாயின் பண்ணியிருந்தேன். அவங்க சொல்லி முடிச்சு அட் த எண்ட் ஆஃப் த கால்ல ஒரு லைன் சொல்றாங்க. அந்த அந்த வார்த்தையை கேட்ட உடனே ஐ வாஸ் ரியலி லிட்ரலி ஷாக்ட். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வி ஆர் த லயனஸ் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதை கேட்ட உடனே எப்படி ஷாக்கா இருந்ததுன்னா, 1 இயருக்கு முன்னாடி எக்ஸாக்டா நான் டெய்லி 20 கோல்ஸ் எழுதுற ஒரு கோல்ல ஐ ஆம் த லயனஸ், ஐ ஆம் வெரி பிரேவ் அண்ட் கரேஜியஸ் லைக் லயனஸ் தான் நான் எழுதியிருக்கேன். எக்ஸாக்டா டேட் பாத்தீங்கன்னா 26th ஜூலைல எழுதியிருக்கேன். அவங்க இந்த மேனிஃபெஸ்டேஷன் போர்ட்டல் ஓபன் ஆன டேட்டும் அதுதான் சொல்றாங்க இந்த வருஷத்துக்கு. இதை நான் கேட்டு லிட்ரலி ஷாக் ஆயிட்டேன். யூனிவர்ஸ் என்னமோ நம்ம கிட்ட சொல்ல வருது அப்படிங்கிறப்போ, நான் தான் லயனஸ் அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணேன். இப்போ நாம எப்படி டவுனா இருக்கலாம், அதை திருப்பி எனக்கு ரீஹைட்ரேட் பண்றதுக்காக நேற்று அந்த கால் அட்டன் பண்ணியிருக்கேன். அண்ட் நான் அதை உணர்ந்துட்டேன். கண்டிப்பா நான் அன்ஸ்டாப்பபிளா இருப்பேன்னு நான் நம்புறேன். இது எனக்கு ஒரு பெரிய ஷிஃப்ட் கொடுத்துச்சு, மைண்ட் ஷிஃப்ட கொடுத்துச்சு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை ரொம்ப போல்ட் அண்ட் கான்பிடண்டா, நம்ம என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோமோ அதை தைரியமா எடுத்து சொல்லலாம். நான் சொல்ற ஒரு பாயிண்ட் உங்க லைஃப்ல அதை ஒரு சேஞ்சஸ கொண்டு வரலாம். ஏன்னா லயனஸ் காட்டுல எப்படி இருக்கோ அதே மாதிரிதான் நம்மளும் நம்ம லைஃப்ல வி ஹாவ் யூனிக் எபிலிட்டிஸ். நம்ம லைஃப்ல நிறைய செய்யலாம், நிறைய சாதிக்கலாம். குழந்தைங்கள்லாம் வச்சுட்டு எப்படி இதெல்லாம் பண்றதுன்னு கேட்டீங்கன்னா,
ஒரு ஒரு பெரிய மலைய அப்படியே எப்படி ஏறுறதுன்னு கேக்குற மாதிரி அப்படி கேட்காதீங்க. ஜஸ்ட் ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ.